Hi friends, welcome to amatips.com. இன்னைக்கோட வீடியோவில் ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க் போட்ட உடனே எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸும் அதாவது வந்துட்டு கேன்வாஷ் இருக்குல்ல, பேப்பர் கேன்வாஷ், அதையும் வச்சு தான் நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸோ இல்லை டிசைனர் ப்ளவுஸோ தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்காமல் பேக் சைடு வந்து நெக் வந்து பர்ஃபெக்டாக அழகாக என்ன ஷேப்பில் என்ன மாடலில் நம்ம தைச்சோமோ அந்த ஷேப்லேயே இருக்கும். நிறைய பேர் ஆரி ஒர்க் தைச்சோன்னா லைனிங் வச்சு திருப்பி அப்படியே தைச்சிடுறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சம்டைம்ஸ் டிசைனர் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வளவலன்னு இருக்க மாதிரி இருக்கும். பேக்கில் உட்காராத ஸ்டிச் வந்து தூக்கிட்டு இல்லைன்னா லைனிங் முன்னாடி அதேமாரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கேன்வாஷ் வச்சு தைச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் இருக்கும். பேக் சைடு ஒரு சிலவங்க பேக் சைடு மட்டும் அதேமாரி வச்சு தைச்சிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து தைக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஃப்ரண்ட்லேயும் நம்ம டிசைன் போட்டு தான் நம்ம வச்சுருப்போம் ஆரி ஒர்க்கில். ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி கேன்வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டும் வந்து நெக் வந்து நம்ம போட்ட டிசைன் வந்து ரொம்பவே அழகாகவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி தைச்சி பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி கேன்வாஷ் வச்சு தைச்சிட்டேன். ஸோ 1க்கு 2 தடவை தையல் போட்டுக்குங்க. எப்பயுமே வந்து ஆரி ஒர்க்கில் நம்ம மறுபடியும் மேலே ஒரு ஹெம்மிங்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் தையலோட அளவை கம்மி பண்ணிவிட்டு ஸோ 2 தையல் அளவுக்கு நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். திருப்பும் போதுட்டு கட் பண்ணி திருப்பேன். அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்புங்க. அப்போ தான் வந்துட்டு திருப்பும்போது நம்மளுக்கு அழகாகவே திரும்பும். அது பார்க்க அது ப்ளவுஸ் வந்து மாடல் டிசைன் வந்து பார்க்க அழகாக திரும்பும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. நான் இந்த மாதிரி கேன்வாஷ் வச்சு தைச்சிருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அகைன் வந்துட்டு தைக்கும்போது இந்த மாதிரி டிசைன் நிறைய பேர் வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி கேன்வாஷ் வச்சு தைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கேன்வாஷ் வந்து டிசைனுக்கு மேட்சாக தான் வந்து கட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு தைச்சிட்டு ஒன்று கூட இந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த தைச்சிட்டேன் பாருங்கள். டிசைன் நம்மளுக்கு வந்து மேலே ஒரு தையல், அதாவது மேல் தையல் போட மாட்டோம் இல்லையா, அதனால் லைனிங்லேயே உள் தையல் மாதிரி படிமான தையல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தையல் போட்டுட்டு திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு லைனிங் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் தைச்ச உடனே மேலே பைப்பிங் மாதிரி தெரியாது. நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் தைக்கக்குள்ளெல்லாம் 1 foot, அதாவது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பக்கமாக இருக்கிற மிதியை நம்ம மாற்றிட்டு தான் தைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 மிதியில் எப்படி தைக்கிறது அப்படின்னு தெரியாமல் 2 மிதி போட்டதுலேயே தைச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி 1 feet போட்ட மிதியில் தைச்சிங்கன்னா கல்லும் உடையாது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம என்ன டிசைன் வந்து தைக்கிறோமோ அந்த டிசைன் அளவுக்கே நம்மளுக்கு மாறி மாறி அழகாகவே வரும். ஸோ நான் இப்போ வந்துட்டு இதுக்கு தைச்சிட்டேன். இந்த டிசைன் ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைக்கு தான் 12 இன்ச் அளவுக்கு நான் இவங்களோட இடுப்பு உயரமும் கழுத்தோட உயரம் வந்து 7 இன்ச் அளவுக்கு வச்சு கட் பண்ணி தைச்சிட்டேன். அதே மாதிரி லைனிங் தைக்கிறதுக்கு முன்னாடியே ப்ளவுஸை கட் பண்ணாமல் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மேலே லைனிங் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் தைக்கும்போது மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது லைனிங்க்கு மேட்சாக நம்ம வந்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அழகாக ரவுண்ட் நெக் பார்க்கக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தெரியும் ப்ளவுஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாகவும் ஃபினிஷிங்காகவும் வந்திருக்குன்றது. இது சேம் மெத்தட் தான் இப்போ நம்ம கழுத்துக்கு தைச்சிட்டு இருந்தது இல்லையா, மீதியோட கேன்வாஷ் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்குங்க. ஸோ இப்போ இதுக்கும் இந்த மாதிரி நம்ம திருப்பும் போது பேக்கில் எப்படி கழுத்து வந்து பர்ஃபெக்டாக வந்தோ அதே மாதிரியே வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோவிலேருந்து கிவ்அவே வின்னர்ஸ் வந்து கிவ்அவே வந்துட்டு கொடுக்குறதா இருக்கிறோம். ஸோ அதுக்கான வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரண்ட் நெக்கும் பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து
ப்ளவுஸ் தைச்சி திருப்பியாச்சு. ஃப்ரண்ட் நெக்லேயும் ஃபஸ்ட்டே இதை மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சமாக லைனிங் தேவையான 1/2 இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைச்சிட்ட உடனே எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம இழுத்து தைக்கும்போது எந்த இடத்தையும் சுருக்கம் இல்லாமல் அதாவது ரிங்கிள்ஸ் வராமல் நம்ம தைக்க முடியும். அந்த மாதிரி இதை மாதிரி தைச்சி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் ஃப்ரண்ட் சைடும் தைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அதே சேம் டைம்ஸ் பேக்கில் நம்ம ப்ளவுஸ் போடும்போது மாடலும் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.